ஹாய் கைஸ், FST 1 எழுதி முடிச்சிருக்கோம். ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினோட டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். இது FST 1ல எந்த லெசன்ஸ்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கோம். இதுல எதுல அதிகபட்ச கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா ஈகோ சிஸ்டம்ல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதர்வைஸ் மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க என்ன வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இது எப்போதும் ஸ்டேபிள் கிடையாது, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கு வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டாக்ஸ் ஆன் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. அந்த ஆர்கானிசம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். என்னது அப்படின்னா பயாலஜிக்கல் நேம் மெஸ்ட்ரான் டொமஸ்டிகா. இது அதோட பயாலஜிக்கல் நேம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் அண்டு லோவஸ்ட் டாக்ஸான் கேட்குறாங்க. டாக்ஸான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், கிங்டம் சம்திங், அது ஸ்பீஷஸ் இருக்கு, ஸ்பீஷஸ் டு கிங்டம். ஹையஸ்ட் எது அப்படின்னா கிங்டம், லோவஸ்ட் எது அப்படின்னா ஸ்பீஷஸ். ஸோ மஸ்கா டொமஸ்டிகாவோட கிங்டம் என்னது அப்படின்னா அனிமேலியா. ஸ்பீஷியஸ் என்னது அப்படின்னா டொமஸ்டிகா. ஸோ இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆத்ரோபோடா அப்படின்னு கிடையாது, அனிமேலியா ஓகே. மஸ்கா ஜீனஸ், இது வராது. ஆத்ரோபோட் மஸ்கா வராது. அனிமேலியா டொமஸ்டிகா. Fourth option is correct. Answer is 4. Second question, which of the following statement about sporopollen is wrong? போலன்ல ஸ்போரோபொலின் பத்தி கேக்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலின். ஓகே, கரெக்ட். 2 லேயர் இருக்கு, அவுட்டர் எக்ஸைன், இன்னர் இன்டைன். அவுட்டர் தான் ஸ்போரோபொலின், கரெக்ட். ஸ்போரோபொலின் இஸ் நாட் டிகிரேடட் பை எனி நவுன் என்சைம். ஆமா, நமக்கு தெரிஞ்ச எந்த என்சைம்னாலும் ஸ்போரோபொலின் டிகிரேட் ஆகுது, கரெக்ட். ஸ்போரோபொலின் அக்கர்ஸ் த ஏரியா ஆஃப் த ஜெர்ம் போர்ஸ் ஒன்லி. என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜெர்ம் ஸ்போர்ல மட்டும் ஸ்போரோபொலின் ஆப்சென்ட்னு படிச்சிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்போரோபொலின் இஸ் மோஸ்ட் ரெசிடென்ட் டு ஆர்கானிக் மெட்டீரியல். ஆமா, எதனாலையும் அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேர்ட் இஸ் ஆன்சர், அதுதான் தப்பு. Photosynthesis essentially light different reaction. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சதுதான் சிவி நெய். ஆன்சர் இஸ் செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழே நம்ம 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. When tripalmitin is used as a substrate in respiration, the RQ is 0.7. Fat respiration RQ rate 0.7. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். One glucose molecule is net gain of 2 ATP molecule during fermentation. Fermentation நமக்கு 2 ATP தான் net gain கிடைக்கும். ஸோ இது கரெக்ட். Intermediate component which links the glycolysis with the Krebs cycle is malic acid. Krebs cycleயும் glycolysis Krebs cycle ரெண்டுத்தையும் லிங்க் பண்றது யாரு அப்படின்னா அசிட்டைல் கோயே அப்படின்னா படிச்சிருக்கோம். சரியா, இங்க மாலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. One glucose molecule is a net gain of 38 ATP molecule during aerobic respiration. Correct. So எது incorrect ன்னு கேக்குறாங்க, wrong. Third, 3 is answer. Question number 95. Substrate level phosphorylation occurs in glycolysis when there is conversion of. நம்ம glycolysis படிச்சிருக்கோம். glycolysisல ATP synthesis ஆகிற ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா substrate level phosphorylation அப்படின்னு பேரு. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா எந்த ஸ்டெப்ஸ்ல ஏடிபி உருவாகுது, அதாவது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. பிபிஜிஏ பிஜிஏவா மாறும்போது ஒரு ஏடிபி உருவாகுது, அது சப்ஸ்ட்ரேட் லெவல் தான். ஓகே, கரெக்ட். பாஸ்போ கிளிசரேட் பிஇபியா மாறும்போது ஏடிபி உருவாகல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. பிபிஜிஏ பிஜிஏ ஓகே, சப்ஸ்ட்ரேட் லெவல். பிஇபி பைருவிக் ஆசிடா உருவாகும் போது ஒரு ஏடிபி வரும். ஸோ இது ரெண்டும் சப்ஸ்ட்ரேட் லெவல். ஓகே, கரெக்ட். ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறும்போது ஏடிபி ஸ்பெண்ட் ஆகுது, இது வராது. குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறும்போது ஏடிபி ஸ்பெண்ட் ஆகுது, இது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 2.
The region of root few millimeters above the root cap, possessing very small cells within the walls and dense protoplasm. என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரூட்டோட ரீஜன்ஸ் வந்து கேக்குறாங்க. இங்க வந்து ரூட் கேப் இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக், இங்க வந்து எலாங்கேஷன், இங்க அப்படியே மெச்சூரேஷன், அங்க இடத்துல ரூட் ஆஸ் வந்து இருக்கு. இந்த ரீஜன்ஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிருக்கோம். ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரூட் கேப்புக்கு 3 மில்லிமீட்டர்ஸ் மேல என்ன இருக்கு அப்படின்னா மெரிஸ்டம், அதுக்கும் மேலதான் என்ன இருக்கு அப்படின்னா எலாங்கேஷன் வந்து இருக்கு. ஸோ 3 millimeters above the root cap அப்படின்றது என்னது அப்படின்னா மெரிஸ்டம்ஸ். ஆன்சர் இஸ் 3. Statement question. After primary treatment of sewage, all solids that settle down from primary sludge and supernatant from the effluent. பிரைமரி டேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செட்டிலிங் டேங்க் வாட்டர் வந்து மாத்துறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஸ்லட்ஜ் சூப்பர்நெட், அதாவது டெபாசிட் ஆனது ஸ்லட்ஜ், மேல இருக்கிறது எஃப்ளட், இது ரெண்டும் கிடைக்குது. ஓகே, கரெக்ட். ஸ்பெண்ட் ஸ்லரி ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் யூஸ் டு ஃபெர்டிலைசர். கீழே இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பயோகேஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். Which one of the following confirmed that the communities with more species tend to be more stable than those with less species? ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பீஷிஸ் இருக்கிறத விட நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கிற ஆர்கானிசம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு சொன்னது அப்படின்னா டேவிட் டில்மேன். Consider the following matches and identify the incorrect match. எது தப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. எக்டோபாரசைட் ஹியூமன் லைஸ், கரெக்ட். எண்டோபாரசைட் கோபிபாஸ், கோபிபாஸ் வந்து எக்டோபாரசைட், சோ தப்பு. பாரசிட்டிசம் கஸ்குட்டா, கஸ்குட்டா வந்து பாரசிட்டிசம் பண்ணுது. ப்ரூடு பாரசிட்டிசம், கொக்கு வந்து காக்காவும் போயிடும். ஓகே, கரெக்ட். ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னா ரெண்டாவது. 2 is answer. Given the nucleic acid has 30% adenine, 20% guanine, 20% thymine and 30% cytosine, this nucleic acid is டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற அடினைன் குவானைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு அது என்ன டிஎன்ஏ இல்ல ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபைன் பண்ணும். சரி, நம்ம நியூக்ளிக் நைட்ரஜன் பேசஸ் என்ன படிச்சிருக்கோம், இல்லை நியூக்ளியோடைட்ஸ் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், யூராசில். ஃபர்ஸ்ட் 4 எங்க இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கும். அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில் எங்க இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா அடினைனு, குவானைன், தைமின் கொடுத்துருக்காங்க. இது கட்டாயம் டிஎன்ஏ தான். ஸோ அதில் வந்து பிரச்சனை கிடையாது, ஆர்என்ஏ இருக்கிறது எலிமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கோம், எப்போதும் என்ன மேட்ச் ஆகும் பேர் ஆகும் அப்படின்னா அடினைனும் தைமினும் குவானைனும் சைட்டோசின் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். எப்ப யாருக்கு அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவா இருக்கும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படி ஓவே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடினைனு 30%, தைமின் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20%. இது மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆகல. ஸோ இது வந்து டபுள் ஸ்டாண்டு கிடையாது. ஸோ அதை எலிமினேட் பண்ண அப்படின்னா உனக்கு மிச்சம் இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. 2 is ஆன்சர். என்ன இருக்கு அப்படின்னா அடினைனு 30% இருக்கு, அதுக்கப்புறம் குவானைன் 20% இருக்கு, அடுத்தது தைமின் 20% இருக்கு, சைட்டோசின் 30% இருக்கு. ஓவரால் 100% single strand DNA. In certain plants, red flowers is dominant over the white flower. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாமினன்ட் வந்து ரெட் கலர், ரெசிசிவ் வந்து ஒயிட் கலர். When homozygous or plant is crossed with the white flower plant, 2000 offsprings are obtained.
ஹோமோசைகஸ் ஆரோட ஒயிட் ஃபிளார் வந்து கிராஸ் பண்றாங்க. நமக்கு ஜீனோடைப் அப்படியே தெரியணும். என்னது அப்படின்னா ரெட்டோட ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ஜீனோடைப் ஸ்மாலர். ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ப்ரோஜனி கிடைக்குது அப்படின்னா F1ல 2000 வந்து கிடைக்குது. They find out the number of red flower offsprings. இந்த இடத்துல எவ்வளவு ஃபிளார்ஸ் வந்து ரெட்டா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும் கேமிட். இதுல ஸ்மால் ஆர் வந்து கேமிட் கிடைக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா F1 கிடைச்ச எல்லாருமே என்ன கலர்ல இருப்பாங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 2000. The difference in chemical and physical properties of amino acid are essentially of அமினோ ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அமினோ ஆசிட் என்ன ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் கார்பாக்சில் குரூப்பு, ஒரு பக்கம் அமைன் குரூப்பு, ஒரு பக்கம் ஹைட்ரஜனும், ஒரு பக்கம் ஆர் குரூப் இருக்கும். ஆர் குரூப் வச்சுதான் அமினோ ஆசிட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மினிமம் 20 டைப்ஸா வேரி ஆகுது. ஸோ அதுக்கு வேரியேஷனுக்கு என்ன காரணம், டிஃபரன்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா ஆர் குரூப். அமினோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் காமன், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன டிஃபரன்சியேஷன் டிஃபரன்ஸுக்கு காரணம் அப்படின்னு கேட்டா ஆர் குரூப். சி மட்டும்தான் ஆன்சர், நாட் ஆல் ஆஃப் திஸ். Given below are two statements. Statement அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தவிர the gymnosperms are heterosporous. கரெக்ட். 2 kinds of spores வந்து உருவாக்கும், மேக்ரோஸ்போர், மைக்ரோஸ்போர். ஓகே. Gymnosperms produce 2 kinds of spores, macro and microspores. கரெக்ட். இதுவும் அதுக்கு என்ன அப்படி சொல்லுது. இப்ப நான் கேளு ஏன் அது ஹெட்டிரோஸ்போர், மேக்ரோ, மைக்ரோ அப்படின்னு 2 டைப்ல உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். 4th ஆப்ஷன். Which of the following statement not correct? எது வந்து தப்புன்னு கேக்குறேன். The archae for methanogens. They are archaebacteria. Methanogens வந்து archaebacteria. correct. They live in marshy areas. Responsible for production of methane from dung of animals. மாட்டு சாணியில இருந்து பயோகேஸ். ஓகே. They are present in the guts of all animals. Guts of என்னது, ரூமினன்ட் அனிமல்ஸ். ஸோ எல்லாத்துலயும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் 4. Which among the following is correct? கீழே 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வந்து எது எத்தனை கார்பன் அப்படின்னு தெரியும். இந்த கேள்வி அதை வச்சுதான் பேஸ் பண்ணிருக்கீங்க. பைருவேட் 3 கார்பன். ஓகே. அசிட்டில் போய் எத்தனை அப்படின்னா 2 கார்பன். இது வராது. பைருவேட் 3 கார்பன், அசிட்டில் போய் 3 இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பைருவேட் 2ன்னு இருக்கு, தப்பு. அசிட்டில் போய் 3 இருக்கு, தப்பு. ஸோ 3வது வராது. பைருவேட் 3 கார்பன், அசிட்டில் போய் 2 கார்பன். ஸோ 4th இஸ் ஆன்சர். ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். Which of the following is correct option? கீழே இருக்குல்ல, எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்காங்க. Decapillation usually result in the growth of lateral buds. நுனி நீக்கம் அப்படின்னு படிச்சோம். டிப் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலரி பஸ் வந்து வளரும். ஓகே, கரெக்ட். Decapillation is widely used for tea plants. Tea plantsல ஆக்சிலரி பட் தான் நமக்கு முக்கியம், அதனால decapillation அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஓகே. Decapillation is widely used for hedge making. கார்டன்ஸ்ல வந்து மார்ஜின் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, கரெக்ட். ஸோ 3மே கரெக்ட். ஆல் ஆஃப் திஸ் ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. The only living components of water conducting tissue. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா வாட்டர் கண்டக்டிங். யாரு வாட்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சைலம் பண்ணுவோம். சைலம்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. 1 வெசல்ஸ், இன்னொன்னு ட்ரக்கீஸ், அடுத்தது ஃபைபர்ஸ், அடுத்தது பேரண்ட் பெயின். 4 தான் இருக்கு. இது 1 மட்டும் என்னது அப்படின்னா
லிவிங், இது 3, நான் லிவிங் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதோட கேரக்டருக்கு கரெக்டா இருக்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹைலி லிவிங் காம்பனண்ட் பத்தி கேக்குறோம். ஓகே, எது லிவிங் காம்பனண்ட்? ஹைலி திக் அண்ட் வால் அண்ட் ஆர்பிட்டேட் சென்ட்ரல் லியூமன். சென்ட்ரல் லியூமன் இருக்கிறது டெட் செல், அது லிவிங் செல் கிடையாது. ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் தெம் புரோட்டீன். நம்ம வந்து சைலம்ல புரோட்டீன் ஸ்டோர் பண்ற காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எதையும் படிக்கல. ஸோ இது அது ரிலேட்டட் வந்து கிடையாது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேடியல் கண்டக்ஷன். ரேடியல் கண்டக்ஷனுக்கு யாரு காரணம் அப்படின்னா பேரன்கைமல் செல் தான் காரணம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க லிவிங் செல். மல்டி செல்லார் எலமெண்ட் இன்டர் கனெக்டட் த்ரூ த பெர்ஃபோரேஷன்ஸ். பெர்ஃபோரேஷன் மூலமா கனெக்ஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஃபைபர்ஸ், டெட் செல்ஸ். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்? லிவிங் செல் அப்படின்னா 3வது மட்டும்தான் லிவிங்கான எக்ஸாம்பிளா இருக்கு. Which of the following steps of decomposition does not need action for மைக்ரோ ஆர்கானிசம்? டீகம்போசிஷனுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். எதுல மைக்ரோ ஆர்கானிசம் தேவைன்னு நமக்கு தெரியும், எங்க என்ன தேவையில்லை, எந்த ஸ்டெப்ல தேவையில்லைன்னு கேட்கறாங்க. ஃப்ராக்மெண்டேஷனுக்கு மைக்ரோஸ் தேவை, பியூரிஃபிகேஷன் தேவை, மினரலைசேஷனுக்கு மைக்ரோஸ் வந்து தேவை, லீச்சிங்க்கு வந்து மைக்ரோஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 4. Each trophic level has certain mass of living material at a particular time is called a standing crop. Okay, correct. Is measured standing crop வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஒன்னு பயோமாஸா மெஷர் பண்றோம், இல்லை அப்படின்னா நம்பர் இதுல வந்து மெஷர் பண்றோம். மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் யூஸ் எனர்ஜி இன் யூனிட் ஏரியா. நம்ம எனர்ஜியில வந்து பயோமாஸா இல்லை ஸ்டாண்டிங் கிராப்பை மெஷர் பண்ண முடியாது. ஓகே, அது தப்பு. நம்பர் ஆஃப் டிராபிக் லெவல்ஸ் அண்ட் மாஸ் நான் லிவிங், அத நம்பர் ஆஃப் டிராபிக் லெவலும் கிடையாது. நம்பர் அண்ட் வெயிட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, நம்ம பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரெண்டும் ஒரே சமயத்துல மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பண்ண மாட்டோம். ஒன்னு மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இல்ல நம்பர் இன் யூனிட் ஏரியா, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 4th இஸ் ஆன்சர். The lipid component of cell membrane mainly consists of. பிளாஸ்மா மெம்பரேன்ல எந்த லிப்பிட் அதிகமா இருக்குது? பாஸ்போகிளிசரைட், கொலஸ்ட்ரால், கிளைகோலிபிட், ஸ்பிங்கோலிபிட். பாஸ்போகிளிசரைட் அதுதான் அதிகமா இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கும், அது லோ லெவல்ல இருக்கு. ஸோ 1 இஸ் ஆன்சர். எது வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. 1. When a shoot tip transforms into a flower, it is always. ஷூட் டிப்பு டைரக்டா ஃபிளவரா மாறுது அப்படின்னு என்ன, எவ்வளவு ஃபிளவர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 ஃபிளவர். ஒரு ஃபிளவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாலிட்டரி. குரூப் ஆஃப் ஃபிளவர்ஸ் இருந்தாதான் என்ன பேர் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இங்க என்னது அப்படின்னா பி வந்து சாலிட்டரி. Q is lateral, generally flattened structure born in the stem. ஸ்டெம்ல வந்து உருவாகிற ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னா லீஃப் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் பாரு, நோட்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா பட்ல இருந்து பிரான்சஸ் கூட உருவாகலாம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா பிளாட் ஸ்ட்ரக்சர். லீஃப் மட்டும்தான் பிளாட்டா இருக்கும், பிரான்சஸ் எல்லாம் பிளாட்டா இருக்காது. ஸோ குரூப் ஃபிளவர் வரதில்லை, அது பிளாட்டா இருக்கிறது இல்லை. சாலிட்டரி ஓகே, லீஃப் ஓகே. 2 ஆன்சர். குரூப் பிரான்ச் பிளாட்டா இருக்காது, சாலிட்டரி பட் பிளாட்டா இருக்காது. ஸோ 2வது மட்டும் ஆன்சர். Question number 150. Which one is incorrect? Protists have a photosynthetic and heterotrophic mode of nutrition. Protistal என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா photosyntheticum படிச்சிருக்கிறோம், heterotropicum படிச்சிருக்கோம், ரெண்டுமே வச்சிருக்கு. ஸோ கரெக்ட். Some fungi are edible. கரெக்ட். சில இதெல்லாம் பார்க்குறோம், சாப்பிட்றோம். என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள் அகாரிகஸ் எல்லாம் சாப்பிட்றோம். நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் பிரசன்ட் இன் கிங்டம் மொனீரா. மொனீராவில் என்ன கிடையாது அப்படின்னா மெம்பரேன் வந்து கிடையாது. ஸோ இஸ் தப்பு. செல்வால் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமாலியா. அனிமலுக்கு வந்து செல்வால் வந்து கிடையாது. ஸோ இது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 3rd. What is not true about bundle sheet cells of Siamese?
C4 பிளான்ஸ்ல பண்டில் ஷீட்ஸ் இருக்கு, அதை பத்தி எது தப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. They have numerous chloroplast. பண்டில் ஷீட்ல வந்து chloroplast நிறைய இருக்கு. ஓகே. இன்டர்செல்லார் ஸ்பேஸ் ஆப்சென்ட். ரெண்டு செல்லுக்கு நடுவுல செல்ஸ் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஓகே, கரெக்ட். The cell walls are not impressive to gaseous exchange. Impressive அப்படின்னா not allowed அப்படின்னு அர்த்தம். Not impressive அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அலோடு அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா அது கேஸ் அலோவ் பண்ணாது அப்படின்னு படிச்சோம். இங்க அலோவ் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. தப்பு. Their walls are thick. கரெக்ட். ஸோ எது தப்பு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 is wrong. The important step of decomposition by which water soluble inorganic nutrients go down into the soil and get a precipitate is called. டீகம்போசிஷன் அப்போ இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்கு, அது மண்ணுக்கு கீழே இருக்கிற ஆரிசான்ஸ் போய் செட்டில் ஆகிற ப்ராசஸ் பேர் என்ன? ஈஸியானது, நீ ஒன்றும் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். லீச்சிங். Choose the incorrect statement with respect to region of elongation. எலாங்கேஷன் நடக்கிற ப்ராசஸ் அந்த இடத்துல இருக்கிறது என்ன கரெக்ட், சாரி எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. செல் டிஃபரன்ஷியல் அண்ட் மெச்சூர் கிராஜுவலி. கரெக்ட். சிச்சுவேட்டட் ப்ராக்சிமல் டு த மெரிஸ்டமேட்டிக். மெரிஸ்டமேட்டிக் இருக்குது, இங்கதான் எலாங்கேஷன் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகே, கரெக்ட். ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரூட் க்ரோத் இன் த லென்த். யார் ரூட்டுக்கோ ஷூட்டுக்கோ எலாங்கேஷன் தான் காரணம். Cells have dense cytoplasm, okay, but are nucleated, non-vacuolated. முக்கியமானது என்ன அப்படின்னா வேக்யூல் இருந்தாதான் எலாங்கேட்டட், வேக்யூலேஷன் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. Fourth sense. For tree and grassland ecosystem, pyramid of biomass. ஒரு மரம் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஈகோஸ்டம் கிராஸ்லேண்ட் ஈகோஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா சரி, அந்த இடத்துல இருக்கிற பயோமாஸ் அதோட பிரமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன படிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மரம், அதுல ஒரு 4-5 கோர்ஸ், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 கார்னிவோர்ஸ் அப்படி வந்து படிச்சோம். ஸோ இந்த இடத்துல பிரமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா மரம் வந்து பெருசாகவும் அது கீழே இருக்க பேர்ஸ் சின்னதாகவும் அது கீழே இருக்கிறது எப்படி இருக்கும். கிராஸ்லேண்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா புல்லு தான் பெருசா நிறைய மாஸ் இருக்கும், அதை சாப்பிட்ற மானு அதை சாப்பிட்ற சிங்கம் அப்படின்றது லோவா தான் இருக்கு. ஸோ இந்த பிரமிட் எப்படி இருக்கு அப்படின்னா அப்ரைட். பயோமாஸ் இந்த இடத்துல அப்ரைட்டாக இருக்கு. Which of the following statement is incorrect about decomposition? நிறைய கரெக்டா இருக்கு, ஒன்னு தப்பா இருக்கு. கணக்கு petivorous like earthworm break down the detritus. கரெக்ட். In leaching, the soluble inorganic nutrients go down into the soil or soil. Leaching மண்ணு கீழே இருக்குது. ஓகே. The bacterial and fungal enzyme degrade the detritus into simple inorganic salts by the process of fragmentation. வராது, இது தப்பு. It is aerobic. Decomposition aerobic acid. So third answer, இது fragmentation கிடையாது, mineralization. Which of the following is an essential amino acid? இது நீங்க படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். essential example இங்க methionine. Recognize the given figure, find out the correct match. Recognize the given figure, find out the correct match. A என்ன இருக்கு அப்படின்னா சாலின், B ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பால்மன், இது என்னது அப்படின்னா செலாசியம், இது ஃபெனரியம். ஸோ எது அப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னா ஏ சாங்கினியா, பி ஸ்பால்மம், செலாசியம் எல்லாம் ஃபெனரியம். ஒன் இஸ் ஆன்சர். Identify the incorrect match pair with respect to phloem. phloemத்தோட எது இன்கரெக்டா மேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. Companion cells, specialized parenchymatous cells present in all phanerographs.
எல்லாத்துலயும் இருக்குமா அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜிம்னாஸ்போர்ம்ல இருக்கும், ஆஞ்சியோஸ்போர்ம்ல இருக்காதுன்னு படிச்சிருக்கோம். phloem fibers generally present in primary phloem. எங்க இருக்கும் அப்படின்னா செகண்டரியில தான் அது present ஆயிருக்கும். Sieve tube tube-like structure with peripheral cytoplasm and large nucleated at maturity. Sieve tube, large nucleus, அது enucleated. Phloem parenchyma elongated tapering living cylindrical cells. Correct. So எது தப்பு அப்படின்னா A, B, C மூணு தப்பு. Second sentence. Statement 1. Wind pollination is quite rare in grass. இந்த இடத்துல என்னது அப்படின்னா quite common இருக்கும். தப்பு. Pollination by water is common in flowering plants. இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா rare இருக்கும். இதுவும் தப்பு. So both 1 and 2 are incorrect. 1 is answer. Developing embryo shows என்ன இருக்கு அப்படின்னா ஜைகோட் சிங்கிள் செல் இருக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 2 பிரியும். இந்த பக்கம் இருக்கிற செல்லு இந்த பக்கம் இருக்கிற செல் என்னது அப்படின்னா சஸ்பென்சர் செல்லு 1 2 3 4 அர்த்திமெட்ரிக்ல க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செல் அப்படியே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் ஜியோமெட்ரிக்ல குளோபுலார உண்டாக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நீளமான செல் இருக்கும் அப்படின்னு படிச்சோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அர்த்திமெட்ரிக்கும் இந்த இடத்துல ஜியோமெட்ரிக் நடக்குது. ஸோ ஜியோமெட்ரிக் அர்த்திமெட்ரிக் both 1 and 2. 4 reasons. Which among the following is correctly matched regarding the age pyramid? Age pyramid ஓட கரெக்டா மேட்ச் ஆகிருக்கு. ஏஜ் pyramid என்ன பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா போஸ்ட் ரீப்ரொடக்டிவ், மிட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ரீப்ரொடக்டிவ், பேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ். அதாவது இங்க யங்ஸ்டர்ஸும் இங்க ரீப்ரொடக்டிவ் மிடில் ஏஜ் பர்சன்ஸும் இங்க வந்து ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க. யங் பாப்புலேஷன் பிரமிட் வித் பிராட் பேஸ். யங் பாப்புலேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல தான் இருக்கும். ஓகே, கரெக்ட். ஸ்டேபிள் பாப்புலேஷன் ஆன் ஷேப்டு. ஸ்டேபிள் பாப்புலேஷன் யாரு அப்படின்னா பெல் ஷேப்டு. டிக்ளைனிங் பாப்புலேஷன் யாரு அப்படின்னா ஆன் ஷேப்டு. இது தப்பு. மோர் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இன்வெர்டட் பிரமிட் அப்படின்னு நம்ம எதுவும் படிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் ஆன்சர். 129. Which are the following inheritance is not possible? நம்ம கரெக்டா கேட்டாலே எழுதுறது கஷ்டம். நாட் பாசிபிள் கேட்டுருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு, செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு, தேர்ட் ஜென்ரேஷன் டிசீஸ் இருக்கு. மேபி பாசிபிள் டு டாமினன்ட். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா அதுல செக்ஸ் லிங்க்டா ஆட்டோசோமா அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கோ அப்படின்னா ஆட்டோசோம் போட்டுக்கோ. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. டிசீஸ் இல்லாதவங்க அப்ப என்ன அப்படின்னா ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ. இருக்கிறவங்க என்ன வாய்ப்பு அப்படின்னா அதிகபட்சம் கேபிட்டல் ஏ டபிள்யூ இல்லைன்னா ஸ்மால், ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மால் ஏவும் இந்த ஸ்மால் ஏவும் வந்ததுனாலதான் இவங்களுக்கு வரல. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட். இவரு ஹெட்ரோசைகஸ் டாமினண்டா இருந்ததுனாலதான் இந்த குழந்தைக்கு வராம இந்த குழந்தை இருக்கு. ஸோ ஆட்டோசோம் டாமினன்ட்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா XY இல்லாதவங்க எல்லாரும் அப்படின்னு என்னது அப்படின்னா XS.
எக்ஸ் ஒய் எக்ஸ்எக்ஸ் இந்த பொண்ணு எக்ஸ்எக்ஸ் இன்னும் எக்ஸ் ஒய் இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எக்ஸ்டேன்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்டேன்ஸ் எக்ஸ் இவனுக்கு யார் அப்படின்னா எக்ஸ்டேன்ஸ் ஒய். அப்பா கிட்ட இருக்கிற எக்ஸ்டேன்ஸ் பையனுக்கு வரது வாய்ப்பு இல்லை. அம்மா டிசீஸ் இல்லை அப்படின்னா நார்மல் தான். டாமினா குறைஞ்சபட்சம் ஒண்ணுக்கு அது இருக்கும். ஸோ செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? சரி, அடுத்தது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவா இருந்தா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டிசீஸ் ரெசிஸ்டிவ் அப்படின்னா ஸ்மால் ஆட்டோசோம் ரெசிஸ்டிவ். டிசீஸ் இல்லாதவங்க அப்படின்னு என்னது அப்படின்னா கட்டாயம் கேபிட்டல் ஏ இல்லை அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால். ஸோ டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த குழந்தைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஏ ஓகே ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுனால இந்த ஏ வந்து டிசீஸ் வந்து வந்திருக்கு. இவங்களும் ஹெட்ரோசைகஸா இருந்தா இந்த குழந்தைக்கு டிசீஸ் வரும். ஸோ ஆட்டோசோமல் ரெசிசிவ்க்கு வாய்ப்பு உண்டு. செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ்க்கு வாய்ப்பு உண்டா? டிசீஸ் இருக்கிறவங்க எக்ஸ்டென்ஷன் ஒய், இல்லாதவங்க எக்ஸ்எக்ஸ் இல்லை எக்ஸ்டென்ஸ் எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஒய் எக்ஸ்டென்ஸ். இவங்க எக்ஸ்டென்ஸா இருக்கும்போது இந்த குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கேரியரா இருந்தாங்கன்னா இந்த குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ்க்கும் வாய்ப்பு இருக்கு. தேர்டுக்கு வாய்ப்பே கிடையாது. N furfuryl aminopurine is adenine derivative. இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். Match it. Algin agar mycorrhiza correlate roots. Pinus ectocarpus cycus gelidium. Agar-agar gelidium. Mycorrhiza pinus correlate root cycus. Algin ectocarpus brown algae. Gelidium red algae. So இது மேட்ச் பண்ணு A2 fourth semester. Match it. First topic level, third, fourth, second. First topic level யார் இருக்கு அப்படின்னா producers. Birds, fish, zooplankton, grasshopper, phytoplankton, grass and tree, man, lion and vulture. First topic level 3. Second topic level primary consumer. Zooplankton, grasshopper. Third topic level birds, fish, wolf. Fourth topic level top carnivore, man, lion, vulture. A3 B1. One is answer. Which one of the following is not nitrogen fixing organism? கேட்ட கேள்விதான் இது. ஆனால் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும், நாஸ்டாக் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும், அசிடோபாக்டர் பண்ணும், சூடோமோனாஸ் வந்து பண்ணாது. ஃபோர்த் சென்சர். Vacuoles in plant cell can occupy up to 90% of the volume. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். Which one of the following technique use the strong magnetic field and non-ionizing radiation to accurately detect the pathological and physiological change in the living tissue? அதாவது கேன்சர் வந்துச்சு அப்படின்னா எந்த டெக்னிக் மூலியமா நம்ம வந்து அது இருக்கா இல்லையான்னு ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா 2-3 டெக்னிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா அயனைசிங்கும் நான் அயனைசிங்கும் படிச்சிருக்கோம். அயனைசிங் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ரே, காமாரே இதெல்லாம் படிச்சிருக்கோம். நான் அயனைசிங் எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மேக்னெட்டிக்கும் அதாவது எம்ஆர்ஐயும் அடுத்தது யூவி ரேஸும் படிச்சிருக்கோம். தேர்ட் இஸ் ஆன்சர். இது முன்னாடி கேட்டகரி தான். Arrange the following events of meiosis in correct sequence. மியாசிஸ்ல இருக்கிற ஆர்டர் வந்து ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணும். கிராசிங் ஓவர், சினாப்சிஸ், டெர்மினலைசேஷன் ஆஃப் பிளாஸ்மெட்டா, டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியோலஸ். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரோஃபேஸ் 1, அடுத்தது மெட்டாஃபேஸ். இங்க நம்ம நடக்கிறது எல்லாமே எங்க பார்க்கிறோம் அப்படின்னா ப்ரோஃபேஸ் 1ல தான் பார்ப்போம். அங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் அப்படின்னு 5 சப்ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அங்க என்ன நடக்குது அது தெரிஞ்சு நமக்கு போதுமானது. லெப்டோட்டின்ல என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன் வந்து நடக்கும். ஜைகோட்டின்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா
சினாப்சிஸ் வந்து நடக்கும். பாக்கெட்டின்ல என்ன நடக்கும் அப்படின்னா கிராசிங் ஓவர். டிப்ரோட்டீன்ல டிசல்யூஷன் அடுத்தது டிசல்யூஷன் ஆஃப் டயஸ்பைட்டா. டயகைனஸ்ல வந்து நியூக்ளியோஸ் வந்து டிஸப்பியர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா சினாப்சிஸ் 1, பாக்கெட்டின்ல கிராசிங் ஓவர், அடுத்தது டெர்மினலைசேஷன், டிஸப்பியரன்ஸ். ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது 1, தேர்ட் சென்சர். நெசசரி ஸ்டெப்ஸ் ஃபார் அச்சீவிங் குட் ஹெல்த். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. அவேர்னஸ் அபவுட் டிசீஸ், வேக்சினேஷன், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், மெயின்டெனன்ஸ் ஹைஜீன், ஃபுட் அண்ட் வாட்டர். இது 3 ரொம்ப முக்கியம். வேக்சினேஷன் பண்ணாதான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ 1, 3, 4 இமேஜ் இருக்கு. அது எது பேர் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணும். நியூக்ளியர் மெம்பரோன் இருக்குது, ப்ரோஃபேஸ். சரி, இந்த நியூக்ளியஸ் பிரிஞ்சிருச்சு, சைட்டோகைனஸ் நடக்க போதும், டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ், டீலோஃபேஸ். Who among the following discovered a nucleus? Robert Brown. Small disc-shaped structure at the surface of the centromere and called kinetochore. Correct. Chromosome side la irukkiradhu kinetochore. Kinetochore serves the site for attachment of spindle fiber to the chromosome. Spindle fibers kinetochore la attach ஆயிடும். Okay, correct. Both 1 and 2 are correct. The sporozois that cause the infection when a female anomalous mosquito bites the human being are found in. ஃபீமேல் மஸ்கிட்டோ நம்மளை கடிக்குது, ஸ்போரோசோயிட் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கிட்ட மலேரியா வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. இந்த ஸ்போரோசோயிட் ஃபீமேல் மஸ்கிட்டோல எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஈஸி டு ஆன்சர். சலைவரி கிளாண்ட்ல இருக்குது, அது மூலியமா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தேங்க்யூ பாஸ். முடிஞ்ச அளவுக்கு 360 அவுட் ஆஃப் 360 இருக்கு, ட்ரை பண்ணிட்டே